2025 முடிய போது இன்னைக்கு டேட்டில் ஒரு 150லேருந்து 160க்குள்ளே இருக்கிற பெஸ்ட் மைலேஜ் பைக் எதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாமே கஸ்டமர் ஓனர்ஷிப் சொன்ன மைலேஜ் தான் நான் சொல்ல போகிறேன். டாப் 5 லிஸ்டிங்ஸில் ஒன்று ஒன்றா பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லிஸ்டிங்ஸில் டாப் 5th பொசிஷனில் நம்ம பல்சர் பஜாஜ் 160 தான். இப்போ ரீசெண்டாக தான் நம்ம ப்ரோ அண்ட் கான்ஸ் கிளியராக இந்த வண்டியை டெஸ்ட் பண்ணிட்டு போட்டிருந்தோம். இன்னைக்கு இதில் மைலேஜுமே ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் இந்த வண்டியில். இந்த இன்ஜின் வந்து பெருசு 164.8 cc, அதுவும் இல்லாமல் ஏர் கூல்ட் இன்ஜின் செட்டப் தான். கிட்டத்தட்ட ஒரு 16 PS பவரை இந்த இன்ஜின் வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். ஸோ எனக்கு பர்சனலாகவே சிட்டி அண்ட் ஹைவே ரெண்டுத்துலையுமே மிக்ஸ் பண்ணி ஓட்டி பார்த்தேன். கரெக்டாக கண்டினியூவாக நிறைய பேருக்கு கிடைச்ச ஒரே மைலேஜ் என்னென்னா 40-45 மைலேஜ் எல்லாருக்குமே காமனாக இருந்துச்சு இந்த மைலேஜ். இதே லிஸ்டிங்ஸில் இது மட்டும் இல்லை, நம்ம ரீசெண்டாக இப்போ கம்பேர் பண்ண ஆர்டிஆரும் இருக்குது. இது வந்து உங்களுக்கு 159.7 cc ஆயில் கூல்ட் இன்ஜினில் வந்துடும். கிட்டத்தட்ட ஒரு 17.55 பிரேக் ஹார்ஸ் பவரை இந்த வண்டியால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் நியூ அப்டேட்டாக உங்களுக்கு பின்னாடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஓல்டு வேரியன்ட், இப்போ ஃப்ரண்ட்டில் காட்டிட்டு இருக்கிறதா நியூ வேரியன்ட்டு. ஸோ நிறைய அப்டேட்டு, ஃப்ரண்ட்டோட எல்இடி ஃபியூச்சர்ஸ் நல்லா லோட் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. நான் கம்பேரிசன்லேயே ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன் ரெண்டு வண்டியில் எது அப்படின்னு. N160 கூட தான் நான் கம்பேர் பண்ணியிருப்பேன். மறக்காமல் பார்க்காதவங்க அந்த வீடியோவும் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே பவர் அதிகன்றப்போ கண்டிப்பாக வந்து மைலேஜ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இந்த ரெண்டு வண்டியுமே உங்களுக்கு சிமிலராக தான் மைலேஜ் இருக்கும். இதுவுமே உங்களுக்கு மிக்ஸ்டு கண்டிஷனில் ரியல் டைம் மைலேஜ் ஒரு 40-45 எதிர்பார்க்கலாம். டாப் 4ல ஸோ சிம்பிளாக அதே ஆர்டிஆர் 2V வேரியண்ட்டு. இதுவுமே உங்களுக்கு மைலேஜ் நல்லா தர வண்டி. ஒரு 46-48 வரைக்குமே உங்களுக்கு காமனாக கிடைச்சிரும். ஸோ இந்த 4th லிஸ்டிங்ஸில் மொத்தம் உங்களுக்கு 3 வண்டி வந்துடும். ரெண்டுமே வந்து நல்ல ஒரு மைலேஜ் தான். ஒரு 46லேருந்து 48க்கு மேலே நல்லா தாராளமாக மைலேஜ் தரும் எல்லா வண்டியும். இந்த மைலேஜ்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 150ல் கண்டிப்பாக நம்ம பல்சர் வராமல் இருக்காது. நிறைய பேர் இன்னமும் வந்து பொல்லாதவன் பார்த்துட்டு எடுத்துகிட்டு தான் இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு மைலேஜுமே நல்லா தான் தரும். ஏன்னா இந்த பவர் பார்த்தீங்கன்னா 149.5 cc. இந்த வண்டியோட பவர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 14 BS பவர் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்பாச்சை விட 3 BS பவர் இந்த வண்டியில் கம்மியாக இருக்கும். அதனால மைலேஜுமே உங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே கிடைக்கும். இந்த வண்டியோட மைலேஜ் கண்டிப்பாக ஒரு 45லேருந்து 50 வரைக்குமே இந்த மைலேஜ் எதிர்பார்க்க முடியும். நல்லாவே தரும் உங்களுக்கு மைலேஜ். நெக்ஸ்ட் நம்ம புதுசாக லான்ச் ஆன எக்ஸ்ட்ரீம் 160R. இந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு ப்ரோ அண்ட் கான்ஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். மறக்காம அதையும் செக் பண்ணி பாருங்க. இந்த வண்டியோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா 163 cc ஏர் கூல்ட் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. 16.9 BS பவர் கொடுத்துருக்காங்க. ஸோ மைலேஜ் ரொம்பவே எனக்கு இம்ப்ரெஸ் ஆன ஒரு விஷயம் என்னன்னா, நிறைய கஸ்டமர் காமனாக சொன்ன மைலேஜ் வந்து 46-48 வரைக்கும் நிறைய பேர் காமனாக சொன்னாங்க இந்த வண்டியில் மைலேஜ். ஏன் எனக்கு இது ரொம்ப இம்ப்ரெஸ் ஆச்சுன்னா, மைலேஜும் கொடுத்துட்டு அதே நேரத்தில் பர்ஃபார்மன்ஸும் இருக்கும். ஓவராலாக நல்லா வந்து அப்கிரேடும் பண்ணியிருப்பாங்க. அதுக்காகவே எனக்கு இந்த வண்டி ரொம்ப பிடிக்கும். அடுத்து நம்ம லிஸ்டிங்ஸில் டாப் 3ல ஹோண்டாவோட இன்ஜின்ஸ் தான். SP160 அண்ட் யூனிகானும் எடுத்துக்கோங்க. ரெண்டுமே நல்ல ஒரு இன்ஜின் செட்டப் தான். SP160 எடுத்துக்கிட்டிங்கன்னா 162.7 cc இன்ஜின் தான். அதே நேரத்தில் இதோடைய பவர் உங்களுக்கு 13.4 பிரேக் ஹார்ஸ் பவர் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணோம். இன்ஜின் பெருசு தான், ஆனால் பவர் கம்மி. இதுதான் ஹோண்டாவோட ஸ்மூத்துக்கான காரணம் அண்ட் மைலேஜான சீக்ரெட்டு. ஸோ இன்னொன்று பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு, இது நீங்கள் ஹைவேல ரொம்ப ஈஸியாகவே 50க்கு மேலே இருக்கிற மைலேஜ் உங்களுக்கு வந்து கொடுத்துரும் இந்த வண்டியில். இல்லைப்பா நான் சிட்டிக்குள்ளே தான் ஓட்ட போகிறேன் அப்படின்னாலுமே உங்களுக்கு சிட்டிலையுமே 45+ மைலேஜ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிரும். இது நிறைய பேரோட ஓனர்ஷிப்பில் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட மைலேஜ் தான். மெயினாக அடுத்தது நம்ம யமாஹாவோட XSR 155. என்னடா சொல்கிறேன் அப்படின்னா, ஆமாம், பர்ஃபார்மன்ஸ் என்னதான் அது கொடுத்தாலும் இந்த VVA இருக்கிறனால இது மைலேஜ்லையும் டாப்பாக தான் இருக்குது. இந்த இன்ஜின் 155 cc லிக்விட் கூல்டு இன்ஜின். பவர் கேட்டால் ஷாக் ஆகிடுவீங்க. கிட்டத்தட்ட 18.4 பிரேக் ஹார்ஸ் பவர், 10,000 RPM. வேற லெவலில் இருக்கும் பர்ஃபார்மன்ஸு. 130-140 எல்லாம் தாராளமாக போகும் இந்த வண்டி. நீங்கள் மைலேஜ்னா சிட்டியில் உங்களுக்கு 44-45, ஹைவேல 52 கிட்ட கிடைக்குது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுக்கு காரணம் அந்த VVA. இதில் 2 கேம்ப் இருக்கும். டாப் ஸ்பீட்ல பெரிய கேம்பும், ஸ்லோ ஸ்பீட்ல அந்த சின்ன கேம்ப் யூஸ் ஆகிறனால மைலேஜ் டாப்பா இருக்கு. நம்ம லிஸ்டிங்ஸ்ல டாப் 2 பிளேஸ்ல அண்டர் ரேட்டட் பைக் கிடையாது, அண்டர் ரேட்டட் கிங்கு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவு தான் இந்த வண்டியை தெரியும். ஒரு நம்ம சுசுக்கியோட கிக்ஸர் 155, நேக்கட் 155 எல்லாத்துலேயுமே ஒரே இன்ஜின் செட்டப் தான். ஸோ இதில் உங்களுக்கு ஏர் கூல்டு இன்ஜின் செட்டப் தான். இதில் 13.6 BS பவர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த வண்டியில் உங்களுக்கு பவரும் ஓவராக இருக்காது, ரொம்ப கம்மியாகவும் இருக்காது, ஓரளவு மீடியமாக பேலன்ஸாக கொடுத்துருப்பாங்க. மெயினாக இந்த வண்டி நிறைய பேர் கன்சிடரே பண்ணுறதில்ல, இருக்குதான்னு கூட நிறைய பேருக்கு தெரியாது. அந்த அளவு தான் இது இருக்குது. ஏன்னா பெருசாக இவங்க அப்டேட்டும் தரமாட்டாங்க, வெறும் கலரை மட்டுமே சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இப்போ ரீசெண்டாக தான் இந்த வண்டிக்கான ரிவ்யூ பார்த்துருந்தோம். ஆல்ரெடி ப்ரோ அண்ட் கான்ஸும் போட்டிருப்பேன். மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள். இப்போ தான் நீங்கள் நியூ சப்ஸ்கிரைபராக இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்.
பாருங்க. அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் உடனே உங்களுக்கு வந்துடும். ஸோ நியூ அப்டேட்டா எஸ்எஃப்லயுமே கொடுத்துருக்காங்க. என்னன்னா உங்களுக்கு கலர் டிஃபரன்ஸ் மட்டும் தான் சேஞ்சஸ் இருக்கு. பெருசா வேற எந்த வித அப்கிரேடும் இல்ல. பட் இதோடைய ரியல் மைலேஜ்னு கேட்டீங்கன்னா நல்லா வந்து இம்ப்ரெஸ் ஆயிடுவீங்க. ஏன் அப்படின்னா நீங்க சிட்டிலேயே ஒரு 45 48 வரைக்குமே நீங்க ட்ரை பண்ண முடியும். இதுவே ஹைவேல 52+ நிறைய பேருக்கு 55 58 கிட்ட எல்லாம் கிளைம் பண்ணிருக்காங்க. அதே நேரத்தில் சுசுகியோட இன்ஜின் எந்த அளவு வந்து ரிலேபிளா இருக்கும்னு தெரியும். இந்த 155cc வண்டி எல்லாம் கிட்டத்தட்ட 1,00,000 கிலோமீட்டர் ஓடி இன்னைக்கும் OLXல நல்ல கண்டிஷன் வந்து வாங்குங்க அப்படின்னு தான் போட்டுட்டு இருக்காங்க. நான் போயுமே இதுக்கு முன்னாடி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியுமே அந்த வண்டியை பாக்குறப்போ இன்னமும் அந்த வண்டி ரன்னிங்ல சூப்பர் கண்டிஷன்ல தான் இருந்துச்சு. ஸோ யாராச்சும் கிக்ஸர் ஓனர் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம உங்க மைலேஜை கமெண்ட் பண்ணுங்க. டாப் 1ல அப்சல்யூட்லி நீங்கள் பார்த்தது கரெக்ட் தான். இப்போ புதுசாக லான்ச் ஆன FZ வெர்ஷன் 4 இல்லை FZ ரேவ் இந்த ரெண்டுத்துலையுமே ஒரே இன்ஜின் தான். Yamaha சீரீஸில் இந்த FZX இது எல்லாமே ஒரே இன்ஜின் செட்டப்பில் தான் வரும். ஸோ இது ஹைப்ரிட் மாடலு. உங்களுக்கு ப்ளூ கோர் இன்ஜின் செட்டப் 149cc. லிஸ்ட்லேயே பவர் கம்மி இதுதான். அதே நேரத்தில் வெறும் 12.4 பிரேக் ஹார்ஸ் பவர் தான். நீங்கள் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு எனக்கு பவர்லாம் முக்கியமே கிடையாதுங்க. பவர் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு மைலேஜ் தான் முக்கியம். நான் ரைடிங்லாம் பர்ஃபெக்டாக ஓட்டுவேன், ஸ்லோவாக தான் ஓட்டுவேன், மெயின்டைன்லாம் பர்ஃபெக்டாக பண்ணுவேன்னா உங்களுக்கு கரெக்டான வெஹிக்கிளே இந்த FZ சீரீஸ் தான். ஏன் அப்படின்னா நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க அட்வர்டைஸ்மெண்ட்டில் யூடியூப்பில் எல்லாமே எனக்கு 90 கொடுக்குது, 100 மைலேஜ் கொடுக்குது அப்படின்னுவாங்க. ஸோ அது எப்படி கொடுக்குதுன்னு எனக்குமே ஒரு கேள்விக்குரிய. ரியலாகவே அந்த மைலேஜ் எப்படி கிளைம் பண்ணுறாங்கன்னு தெரியல. பட் ரியல் டைமில் நிறையா வந்து கஸ்டமர் சொன்ன மைலேஜ் வந்து ஆவரேஜான்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 60லேருந்து 70 தான் ஸ்பீடை வந்து மெயின்டைன் பண்ண போகிறீங்க அப்படின்னா தாராளமாக 55க்கு மேலே மைலேஜ் வந்து கொடுக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா நாங்கள் ஹைவேல இந்த ஸ்பீடில் ஒரு தடவை க்ரூஸ் பண்ணி பார்த்தோம். டெஸ்ட் பண்ணுறப்போ எங்களுக்குமே ஒரு 56லேருந்து 57 வரைக்கும் கிடைச்சிச்சு. 60 to 70 அந்த ஸ்பீடில் மெயின்டைன் பண்ணுறப்போ ஃபைனலாக இங்கே FZ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் லிஸ்டிங்ஸில் வின்னர் ஆகியிருக்கு. கண்டிப்பாக ஒரு நல்ல ஒர்த்தபிள் அண்ட் மைலேஜ் பைக் தான் இந்த FZயோட வெர்ஷன் 4 அண்ட் ரேவ் மாடல். ஸோ இங்கே ஃபைனல் கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். நம்ம ஆல்ரெடி எல்லா வீடியோமே நம்ம பார்த்துருப்பீங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க எல்லா வண்டியோட ப்ரோ அண்ட் கான்ஸ் அண்ட் ஃபுல் ரிவ்யூ, இந்த வண்டிக்கான நெகட்டிவ் சைடு, வாங்கலாமா வேண்டாமா, என்னென்ன பிரச்சனை இருக்கு, எல்லாமே நம்ம டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கோம் செப்பரேட்டா. அது மட்டும் இல்லாமல் கம்பேரிசன் வீடியோவும் நம்ம நிறைய போட்டுட்டு இருக்கோம். உங்களுக்கு ஏதாச்சும் கம்பேரிசன் வேணும் இல்லை இந்த வண்டியோட ரிவ்யூ வேணும் அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கான வீடியோவை தாராளமாக நம்ம வீடியோவில் அப்லோட் பண்ணி கிளியராக செக் பண்ணி அப்லோட் பண்ணுவோம். அதே மாதிரி உங்களுக்கு டேரெக்டாக கூட வந்து ஏதாச்சும் கொஸ்டினை கேட்கணும் இல்லை இந்த வண்டியில் டவுட் அப்படின்னா தாராளமாக நம்மளுடைய VST Vibe இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து நீங்கள் DM பண்ணலாம். அதே மாதிரி இப்போ நான் போட்டது எல்லா வண்டியுமே நல்ல மைலேஜ் தர வண்டி தான். இப்போ நீங்கள் வந்து மைலேஜ் தான் கன்சிடர் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட்டில் இருக்கிற FZக்கு போகலாம். இல்லை எனக்கு பர்ஃபார்மன்ஸ் வேணும், நல்லா டாப்பாக இருக்கணும் பர்ஃபார்மன்ஸ்னா நீங்கள் XSRக்கு போகலாம். எனக்கு ஒரு மீடியம் ரேஞ்சில் தான் வேணும், எனக்கு பர்ஃபார்மன்ஸும் வேணும் மைலேஜும் வேணும்னா N160 இல்லை RTRன்றது நீங்கள் போகலாம். இல்லைப்பா எனக்கு ஒரே வண்டி தான், எனக்கு வந்து எல்லாமே ஓவராலாக பேலன்ஸ்டாக இருக்கணும், எனக்கு ரொம்ப நாள் உழைக்கணும்னா கண்டிப்பாக சுசுகியோட கிக்ஸருக்கு நீங்கள் போகலாம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். எனிவேஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.